யார் இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள்? இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித தாமஸ் அக்குவினாஸ் அவர்களின் நினைவையும் கொண்டாடுகிறது. இந்த தாமஸ் அக்குவினாஸ் தன்னுடைய வாழ்வில் கடவுளுடைய திருவுள்ளத்தை இறுதி வரை நிறைவேற்றுபவராக இருந்தார். பல இறையியல் கருத்துக்கள் மற்றும் மெய்யியல் கருத்துக்களை இவர் திரு அவைக்கு தந்தவர். இவர் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக பல எதிர்ப்புகளை சந்தித்தார். தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இவரை துறவியாகவோ அல்லது ஒரு குருவாகவோ மாற்ற விரும்பவில்லை. இவர் விருப்பம் தெரிவித்தும் இவருக்கு எதிராக அவருடைய குடும்பமே இருந்தது. இவர் துறவு மடத்தில் சேர்ந்த பிறகு கூட இவருடைய இல்லத்தில் உள்ளவர்கள் இவரை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும். காரணம், அவர் மிகவும் ஒரு வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் தங்களுடைய குடும்ப சொத்தை பாதுகாப்பதற்காக இவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அதற்கு இவர் இசையவில்லை. கடவுளுடைய பணியை இறுதி மூச்சு வரை செய்ய வேண்டும் என்று ஒரு உறுதியோடு இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு நிகழ்வு. இவருடைய இரு சகோதரிகள் இவரை மனம் மாற்றுவதற்காக இவரை வீட்டிலேயே வீட்டு காவலில் வைக்கிறார்கள், வெளியே விடாமல். அப்போது இவருடைய மனதை மாற்றுவதற்காக ஒரு விபச்சாரியை அவர்களுடைய இல்லத்தில் அழைத்து இவருடைய மனத்தை மாற்றுவதற்காக அவரோடு பழகுவதற்காக அனுப்புகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு கம்பியை பழுக்க வைத்து அந்த விபச்சாரியை விரட்டுகிறார். காரணம், நான் கடைசி வரை இறுதி மூச்சு வரை கடவுளுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். அது மட்டுமல்லாமல் இந்த பெரிய வியாழக்கிழமை ஒரு பாடல் பாடுவோம். என்ன பாடல்? பாடுவாய் என்னாவே. அதை தொடர்ந்து வருகின்ற இறுதி பகுதிகள் மாண்புயர். இந்த பாடலை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக எழுதியவர் இந்த தாமஸ் அக்குவினாஸ். இவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னது? என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதி வரை இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். இன்று இயேசுவும் தன்னுடைய தாயும் சகோதரிகளும் வந்துள்ளார்கள் என்றவுடனே அவர் என்ன கூறுகிறார்? இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரிகளும் ஆவர். நாம் உண்மையிலேயே கடவுளுடைய திருவுள்ளத்தை நம்முடைய வாழ்வில் அறிந்து செயல்பட்டால் நாமும் கிறிஸ்துவினுடைய தாயும் சகோதரிகளுமாக மாறுவோம். எனவே கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரை அனுபவிப்பவர்களாக எவ்வாறு தாமஸ் அக்குவினாஸ் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்துவை அனுபவித்தாரோ அதை போல நாமும் அனுபவிப்போம். இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுவோம். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக மாறுவோம். ஆமென்.